மருதமலையினுடைய இன்னொரு சிறப்பு இந்த பாம்பாட்டி சித்தரினுடைய குகை. இந்த பாம்பாட்டி சித்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கொங்கு மண்டலம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மண்டலத்துல இருளர் இனத்தினை சார்ந்த ஒரு சிறுவன் இருந்திருக்காரு. அந்த சிறுவன் பேரு ஜோகி. இந்த ஜோகி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவரு மலை காடுகள்ல இருக்கக்கூடிய விஷம் மிகுந்த பாம்புகளை கையாள்றதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் தான் இந்த ஜோகி. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த காடுகள்ல போயிட்டு பாம்புகள் எல்லாம் பிடிக்கிறது, அதுக்கு மகுடி ஊதி அதை தன்னுடைய வசியப்படுத்துறது, அதுக்கப்புறம் யாராவது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மூலிகைகளை எல்லாமே வனப்பகுதிக்குள்ள போய் எடுத்துட்டு அந்த விஷமுறிவு கொடுத்து அவங்களை காப்பாத்துறது, அப்படியா இருந்திருக்கிறாரு. இந்த ஜோகிக்கு என்ன ஒரு கெட்ட குணம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் புடிச்சு சும்மா தன் வசப்படுத்தி சும்மா அடிக்கிறது, துன்புறுத்துறது, அப்படியே இருந்திருக்கிறாரு. பாம்பு அப்படின்னா இவர் ரொம்ப அசால்ட்டா கையாண்டிருக்கிறார். ஜோகிக்கு விஷம் நிறைந்த பாம்புகளோடு விளையாடுறதுல எந்த ஒரு பயமும் கிடையாது. அதனால மக்கள் இவனை பாம்பு பிடாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி நம்ம ஒரு குழந்தை அடங்கல அப்படின்னா அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஜோகிக்கு பாம்பு மேல எந்த ஒரு பயமும் இல்லாததுனால இவரை பாம்பு பிடாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பாம்பு பிடிச்சு துன்புறுக்கிறது மட்டும் இல்ல, பாம்பு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா அதற்கு தேவையான மூலிகைகளை எல்லாமே, இது மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல போயிட்டு அந்த மூலிகைகள்லாம் பறிச்சுட்டு மக்களுக்கு தேவையான வைத்தியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ மக்களுக்கு இவரை பார்க்கும் போது ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கு. இவன் என்னடா இவன் ஆட்டு விற்கிறது மாதிரி எல்லாம் பாம்பு ஆடுதேன்னு சொல்றதுனால இவருக்கு பாம்பாட்டி அப்படின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜோகி பாம்பு பிடாரனா இருந்து பாம்பு பிடாரன்ல இருந்து அவரு பாம்பாட்டியாக மாறி இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய சித்தர்கள், முனிவர்கள், அப்புறம் வைத்தியம் பாக்குறவங்க, அவங்களுக்கு தேவையான மூலிகைகள்ல பறிக்கிறதுக்காக இங்க அப்பப்ப வருவாங்க. இந்த ஜோகிக்கு பாத்தீங்கன்னா இந்த காடும் மலைகளும் அத்துப்படி, இங்க இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே அத்துப்படி. அப்படி இருக்கும்போது அங்க வந்திருக்கக்கூடிய சில வைத்தியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பா இங்க ஒரு நாகம் இருக்கு, இந்த நாகம் பாத்தீங்கன்னா பல வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பல வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நல்ல பாம்புக்கு தன்னுடைய விஷத்தை எல்லாமே மாத்தி ஒரு நாகமணியா அது தன்னோட தலையில வச்சிருக்கு. அது பார்த்தனா அமாவாசைக்கு மட்டும்தான் இந்த காட்டு பகுதியில வரும். இந்த மருதமலையில ஒரு நாகலிங்கம் மரம் இருக்கு. அந்த நாகலிங்கம் மரத்துக்கடியில தான் இந்த பாம்பு இருக்கு. இந்த பாம்பு அமாவாசைக்கு மட்டும்தான் வரும். அதனுடைய தலையில ஒரு மாணிக்க கல் இருக்கு. இது ரொம்ப விலை உயர்ந்தது. இது நமக்கு கிடைச்சதுன்னா நிறைய வைத்தியம் பார்க்கலாம், நிறைய உயிர்களை காப்பாத்தலாம். எப்படியாவது நீ அதை எனக்கு கொண்டு கொடுத்துறியா, உனக்கு எத்தனை பணம் வேணும்னாலும் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்ல, அதை நம்பி இந்த ஜோகி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன அவ்வளவுதானே, எனக்கு விஷப்பாம்புகள்லாம் ரொம்ப சும்மா அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமாவாசை அன்று இந்த மலைக்கு வந்திருக்காங்க. அவர் சொன்ன அந்த குறிப்பு படி அந்த நாகலிங்க மரத்துக்கடியில அவரு போய் பார்த்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால அங்க ஒரு கும்பு இருட்டு நிலவிட்டு இருக்கு. இவரும் ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சு பேசாம உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷ ஜந்துக்களும் இவருக்கு அத்துபடி அப்படின்றதுனால இவருடைய காலடி சத்தம் கேட்ட உடனே அது புற பதுங்கிருச்சு. ஏன்னா பார்த்தாதான் இந்த ஜோகி எல்லாத்தையும் புடிச்சு பயங்கரமா சித்திரவதைப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனால மற்ற பாம்புகள்லாம் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கு. இப்ப அந்த நாகமணி ஏந்திய அந்த நாகம் ஏதோ அந்த மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் பட்டிருக்கு. இதை இந்த ஜோகி உட்கார்ந்து ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜோதியானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு பெரிய ஒளியா மாறி இருக்கு. அப்ப ஜோகிக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இவ்வளவு பெரிய ஒளியா இருக்கு, இவ்வளவு பெரிய அமாவாசை இரவுல இவ்வளவு பெரிய ஒளியா இருக்கு அப்படின்னு அதிசயமா பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டாரு. அந்த நேரத்துல பயங்கரமான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு இந்த ஜோகி ரொம்ப மிரண்டிருக்காரு. என்னடா இவ்வளவு பெரிய சத்தமா இருக்கு, அமானுஷ்யமான சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து வந்தவர் ஒரு மனிதர் நின்றுக்கிறாரு. யாரப்பா இது இப்படி நின்றுக்க அப்படின்னு ஜோகி கேட்கும் போது அந்த மனிதன் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா ஏதாவது பயந்துட்டியா அப்படின்னு ஜோகி கேட்டிருக்காரு, நீ சிரிச்ச சிரிப்புல இந்த காடே பயந்திருக்கும், காடுல இருக்கிற அனைத்து மிருகங்களும் பயந்திருக்கும், நான் பயப்பட மாட்டேனா, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்க இந்த முனிவர் சிரிச்சுட்டே சொல்லியிருக்கிறாரு, நான் யாருன்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த முனிவர். அதுக்கு நம்ம ஜோகி சொல்லியிருக்காரு, நடந்ததை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்குதாமா, அதோட தலையில ஒரு நாகமணி இருக்குதாமா, அந்த நாகமணி எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியதான், அந்த நாகமணி எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நான் பாம்பை பார்த்துட்டேன், ஆனா நீங்க சிரிச்ச சிரிப்புல பாம்பு ஓடியே போயிருக்கும் போல இருக்கே, இன்னும் நான் எங்க போய் அந்த பாம்பை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறுபடியும் அந்த முனிவர் பயங்கரமா சிரிச்சுட்டு, ஏன்பா வாயில்லாத ஜீவனை இப்படி புடிச்சு வதம் பண்றியே, உனக்குள்ள இருக்கிற பாம்பு என்னன்றதை நீ உணர்ந்திருக்கிறியா, அந்த பாம்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறியா, அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கிறியா, நீ யாரு அப்படின்றத நீ உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு.
இவர் என்னடா சம்மந்தமே இல்லாம சொல்றாரு அப்படிங்கும்போது அவரை வந்து எடுத்துரைக்கிறாரு. இந்த நாகங்களை எல்லாமே வதை செய்யறது, சும்மா அதை போட்டு அடிச்சு துன்புறுத்துறது, பண்றதெல்லாம் வந்து தப்பு. நமக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை உணர்ந்து நம்ம வந்து நம்ம யார் அப்படின்றத உணர்ந்து ஆன்மீக பயணத்துல ஈடுபடணும் அப்படின்னு அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இதையெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னோடனே அப்பதான் அவர் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் 18 சித்தர்களுள் ஒருவரான சட்டைநாதர் அப்படின்ற முனிவர் தான் நம்ம பாம்பாட்டி சித்தருக்கு குருவாக இருந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முதுகு தண்டத்திலிருந்து உச்சி தலைக்கு ஏறக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்ற ஒரு சக்திய மனித உடம்பில் இருக்கக்கூடிய பாம்பு நாகங்கள் பின்னி பிணைந்து இருக்கும் இல்லையா, அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இருக்கு. அதனை வந்து தூண்டி அதனை எழுப்பி ஆன்மீகத்தை உணர்ந்து நம்ம யாரு, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே உணரணும். இனிமே பாம்பாட்டியாக இருந்த நீ இனிமே பாம்பாட்டி சித்தர் அப்படின்ற பெயரால இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அழைக்கப்படுவாய் அப்படின்று அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கலையையும் அவருக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. இதனை தொடர்ந்து ஆமா, அவர் பண்ண அந்த தவறை உணர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய பாம்பை எப்படி அடக்கி ஆள்வது அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிருக்காரு, தவத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்படி தவத்துல இருந்த குகை தான் இந்த குகை. இந்த குகை பாத்தீங்கன்னா, இந்த குகைக்குள்ள ஒரு பாறையானது அப்படியே ஷார்ட் பாம்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி தவம் இருக்கும்போது நம்ம எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து பாம்பு உருவத்துல வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாக இங்க வந்து தல வரலாறு வந்து சொல்லுதுங்க. இப்பயும் அந்த குகைக்குள்ள போனோம்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய பாறை வந்து பாம்பு வடிவத்திலேயே இருக்கும். பாம்பாட்டி சித்தரினுடைய வலது கரத்துல அந்த மகுடி இருக்கும், இடது கரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடி இருக்கும். இது வந்து அந்த பாம்பை தன்னுடைய மகுடி மூலமா ஊதி ஊதி மயக்க வச்சிருப்பாரு. அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த தடி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மருதமலையினுடைய மிகப்பெரிய சிறப்பு பாம்பாட்டி சித்தருக்கு முருகனே வந்து அருள் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முருகனுக்கு அபிஷேகம் முடிஞ்சோடனே நம்ம பாம்பாட்டி சித்தருக்கும் அபிஷேகம் நடக்கும். இன்னைக்கும் சித்தர்கள் பாம்பு வடிவத்துல, இந்த பாம்பாட்டி சித்தர் பாம்பு வடிவத்துல இங்க இந்த மலை கோயில்கள்ல சுத்தி வர்றாங்க. இன்னைக்கும் முருகனுக்கு பாம்பாட்டி சித்தர் இந்த குகை வழியாக முருகப்பெருமானினுடைய கருவறைக்கு சென்று வணங்கி வர்றாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. பாம்பாட்டி சித்தருடைய அவர் தவம் செய்த குகை தான் இது. அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னா சங்கரன் கோயில்ல அமைஞ்சிருக்கு. இது அவர் தவம் செய்த குகை.